ஹாய் மக்களே, அரைத்த மசாலா மீன் வறுவல் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தாங்க கோலா மீன். இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மீனை குறுக்க குறுக்க ஒரு கோடு போட்டு நம்ம இந்த அரைச்ச அந்த மசாலாவை நம்ம இதில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுக்கலாம். அது நல்லா ஊறினதும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இன்கேஸ் காரம் அதிகமாச்சுன்னா தக்காளி கூட அதிகமாக சேர்த்துக்க. நம்ம அந்த ஊற வச்ச அந்த மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா அதையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நிறுத்திக்கலாம். நிறைய உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக தேவையான அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மசாலா நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீன் க்ளீன் பண்ணி வச்ச மீனில் நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே நம்ம ஊற விட்டுட்டு, அதன் பிறகு தோசைக்கல்லில் கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. ரொம்ப கம்மியாக போட்டால் மீன் இது பெரிய மீனாக இருக்குது. அதனால் அந்த மீன் ஃபுல்லாக படுற அளவுக்கு நம்ம எண்ணெய் தடவி கருவேப்பிலை தூவிட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா தடவி வச்ச மீனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன் வறுத்த எண்ணெயில் ஒரு சாதம் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும்.